இது நல்லா பாலில் மூழ்கட்டும். இன்றைக்கி நம்ம பால் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். பால் பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஆட்டி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு வந்து நிற்கும். இப்போ மாவு ஆட்டியாச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்குவோம். இப்போ நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை பால் எடுத்துக்குவோம். இப்போ தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்குவோம். நல்லா திக்கான பாலாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி ஃபஸ்ட்டு வர தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு பாதியும் அது கூட சேர்த்துக்குவோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்குவோம். இதே மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நான் ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக போட்டுக்கணும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் வந்துருச்சு. லைட்டாக திருப்பி விடுவோம். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இது நல்லா வலிது. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த பாலில் போட்டுடணும். அப்போ தான் நல்லா ஊறும் உள்ள. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா வடிட்டோம். இதை நல்லா எடுத்து வச்சுருக்கா பாலில் சேர்த்துக்கணும். இது நல்லா பாலில் மூழ்கட்டும். இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து கொடுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பணியாரத்துலையும் பால் நல்லா உறிஞ்சிருக்கு. வாங்க சாப்பிடலாம். பால் பணியாரம் மஜாவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மித்தூரத்துக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.